ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபுல் கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபுட் ஃபார்மிங், அனிமல் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபார்மராகவே மாற போகிறோம். சைஃபுல் கிங்காக இருந்தேன்னா இப்போ ஃபார்மராக மாற போகிறேன் இந்த வீடியோவில் மட்டும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். என்னோடய பெட்டு, செஸ்ட்டு, ஃபர்னன்ஸு, அப்புறம் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் என்னோடய பெட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி உள்ளே வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். ஃபார்மிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்னா, என் வீட்டு பக்கத்தில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆஃப்லைனில் பண்ணேன். இது வந்து என்னோடய மைனை நான் சுற்றி பிளாக் போட்டு டோர் வச்சுட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 1 2 7 பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டேன் நான். 4 5 6 போட்டேன். இங்கே ஒன்று வச்சுருவோம் 7. ஓகே, 7 பிளாக்ஸ் வச்சுட்டு அதை லைட்டாக இந்த கேப் விட்டுட்டு இங்கே ஒரு 7 பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. ஈக்குவலாக வந்தோடனே இந்த இடத்துல தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி எதுக்குன்னா, அப்போ தான் நம்ம இடம் ஈரமாகும். அதுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு போய்ட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது அடைச்சிருவோம். இதை அடைச்சிட்டு நம்ம போய்ட்டு தண்ணி ஊற்றணும். இந்த இடத்துல தான் நம்ம போய்ட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ இங்கே இருக்குது. இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி இங்கே நிறையா இருக்குது. புதகுழிலாம் நிறையா இருக்குது கைஸ். இதோ பாருங்கள், இது இல்லையா? இது இங்கே தண்ணி நிறையா இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கலாம். அதில் சீக்கிரம் ஓடு டக்குன்னு ஓடு. சரி, வேகமாக ஓடுறா. இங்கே ஒன்று ஊற்றிடுவோம். மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடி போய்ட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு லாமா மாட்டிக்கிச்சு பாருங்கள் இந்த சைடில். பாவம் லாமா. சரி விடுங்க, இந்த சைடு ஒன்று ஊற்றிடலாம். இந்த சைடு ஒன்று. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் வந்து நார்மல் ஆகிடும். அதை சுற்றி டர்ட் போட்டால் நல்லா இருக்காது. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி வுட் பிளாங்க் போட போகிறேன். அதாவது கிட்ட சுத்தமாக வுட் பிளாங்கே இல்லை. எல்லா வுட் பிளாங்க்கும் காலி ஆகிடுச்சு. போன வீடியோலேயே நான் வீடு கட்டி காலியாகிடுச்சு வுட் பிளாங்கெல்லாம். அதனால் புதுசாக தான் வுட் பிளாங்க் எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி தண்ணி லாஸ்ட் பக்கெட் நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் பக்கெட் நினைக்கிறேன். போவோம், ஃபாஸ்ட்டாக போவோம். இங்கே ஒன்று மட்டும் இருடா. ஏறிட்டேன். இந்த இடத்துல ஒன்று. அவ்வளோதான் கேஸ், முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து பிளாக் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வுட்ஸ்லாம் தேவைப்படுது. நம்மளுக்கு நிறையவே வுட்டு வேணும். அதெல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு வுட்டு நிறையவே தேவைப்படும். ஒரு 30 ஓக் வுட்டு தேவைப்படும். நிறைய வேணும். ஏன்னா அதை சுற்றி வைக்கணும்ல, அதுக்காக நிறையவே வுட்டு எடுத்துப்போம். நம்ம அனிமல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் வுட்டு தேவைப்படும். அதுக்கும் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாக் ஆஃப் வுட் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 56 எடுத்துட்டேன். ஏன் 64 1 ஸ்டாக் எடுக்கலைன்னு கேட்டிங்கன்னா, சோகமானது ஆக்ஸ் உடஞ்சிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது, அடிச்சு ஆக்ஸே உடஞ்சிடுச்சு. புது ஆக்ஸ் தான் போய் செய்யணும். சரி, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை போட ஆரம்பிக்கலாம். சுற்றி இதை ஒன்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட் போய் ஆக்ஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். அதை போட்டு இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இன்வென்ட்ரி அவ்வளோதான். நான் 3.5 ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு. இதுவே போதும் நம்மளுக்கு. போயிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம். என்னது அது பேர் வந்து ஆக்ஸ். அதை ஒன்று செஞ்சுப்போம். 2 செஞ்சுப்போம். ஆக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஓகே, இப்போ போய்ட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, டக்குன்னு ஓடுறான். இதை சுற்றி வச்சிடணும். இதை சுற்றி இந்த மாதிரி வுட்டு போட்டோன்னா அது வந்து கரெக்டாக ஆகிடும், பர்ஃபெக்டாக. இதை சுற்றி இப்படி போட்டு இந்த இடத்துல என்னடா இது தப்பாக விழுது. இதுக்கு தான் வந்து நான் ஆக்ஸ் செஞ்சேன். ஏன்னா தப்பாக விழுந்துச்சுன்னா உடைக்கணும்ல, அதுக்கு தான். இப்படி போட்டுட்டு இப்படி ஒன்று
இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று ஆடு வைடா இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சுருவோம். ஓகே இவ்வளோதான் ஆச்சு, அவ்வளோதான் ஃபில் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு வுட் வைக்கணும். இதையும் வச்சுட்டு அந்த இடத்துல போய்ட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ எப்படிடா நீ ஃபார்மிங் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இன்னொரு பொருள் வேணும். அது பேர் தான், அது ஒரு வெப்பன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஹோன்றது வேணும் நம்மளுக்கு. நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கா? சைடு ஸ்டோன் இல்லை, போய்ட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோனா அது இது ஃபார்மர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, ஃபார்மர்ஸ் வச்சு அந்த இதை சீவணும். அந்த நம்ம வச்சுருக்கோம்ல டர்ட்டு, அந்த டர்ட்டை ஒரு மாதிரி சீவி வழித்து எடுக்கணும். அதுக்காக தான் வந்து தேவைப்படும். அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து ஸ்டோன் எடுக்க போயிருக்கேன். நிறைய ஸ்டோன் தேவைப்படும். ஹோக்கு 2 ஸ்டோன் தான், ஆனால் வந்து நம்ம அந்த நிறைய பொருளுக்கெல்லாம் தேவைப்படும். ஓகே ஓடிடுவோம். இப்போ டக்கு டக்குன்னு ஃபார்ம் செய்யணும். போன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கைஸ், வீடு கட்டினது. ஏதோ ஷார்ட் பண்ணணும்னு நினச்சோம், ஷார்ட் பண்ண முடியல. சரி விடுங்க, நம்ம வந்து போயிட்டு இது பண்ணலாம். டக்குன்னு ஹோ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுதான் கைஸ் ஹோ. இதை வந்துட்டு நான் எடுத்து இங்கே இருக்கிறத எடுத்து இப்படி முன்னாடி வச்சுக்கிறேன். இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே எடுத்தீங்க வைடா, வைக்க முடியாதா? சரி விடுங்க. ஓகே இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து சீவணும். அது ஐயோ நைட் ஆகுது. ஓகே நான் சீவிட்டு பார்க்குறேன். இப்படி சீவிட்டு போய் படுத்துருவோம். இப்படி தான், இப்படி பண்ணால் அது வந்து சீவி எடுத்துரும். அப்படியே அதை ஃபுல்லாக சீவணும். டக்குன்னு நைட் ஆகுது. டக்குன்னு போய் தூங்கிடலாம். டக்குன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு டே போயிட்டு நம்ம வீட்டில் தூங்க போகிறோம். சரி வாங்க போய் தூங்குவோம். க்ளோஸ் பண்ணு. ஓகேவா, வாங்க போய் தூங்கலாம். டக்குன்னு ஓடு. டக்குன்னு படுத்துடணும். ஜாம்பி வரதுக்குள்ளே படுத்தாச்சு. ஓகே நாளைக்கு எப்படியாவது ஒரு ஃபார்மிங் நல்லா பண்ணிவிடுவோம். ஓகே நம்மளுக்கு முக்கியமானது வந்து சீடு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருங்க, சீடு என்கிட்ட 7 இருக்குது. அது பத்தாது, நிறைய சீடு உடச்சி எடுக்கணும். இது உடச்சாதான் சீடு கிடைக்கும். நிறைய உடைக்கணுங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் சீடு கிடைக்கும். ஒரு ரேரு சீடு கிடைக்கிது. ரொம்ப ரேரு கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ரேர். சீடு கிடைக்கலையே. இங்கே தான் நிறைய கிராஸ் இருக்குங்களாம் உடைக்கும். கிடச்சிருச்சு கைஸ். பாருங்க 8 சீடு கிடச்சிருக்கு. வேறு லெவல். இதை ஃபுல்லாக எடுத்துருவோம். இதை ஃபுல்லாக எடுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு சீடை கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீடை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு இப்போ இந்த சீடை பிளான் பண்ண வந்து போயிடலாம். டக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல பிளான் பண்ணணும். இப்போதைக்கு என்கிட்ட வீட் சீடு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மற்ற சீடெலாம் போய்ட்டு வில்லேஜ் தேடி வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். வில்லேஜ் கிடைக்கல எனக்கு. அது அப்புறம் தேடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை பிளான் பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணு டக்குன்னு. ஓகே பண்ணியாச்சு கைஸ். இந்த இடத்துல ஒன்று. ஓகே பண்ணியாச்சு. இந்த 2 சீடு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி பிடிக்கிறதுக்கெலாம் தேவைப்படும்ல, அதுதான் இந்த 2 சீடு. ஓகே உள்ளே போய்ட்டு இப்போ ஃபென்ஸ்லாம் செய்யணும். ஏன்னா கோழி ஃபார்மிங்லாம் பண்ணணும்ல, கோழி ஆடு மாடு அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுறதுக்காக இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சீடு தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஓகே இன்னும் கொஞ்சம் சீடு. இங்கே ஒரு சீடும் இல்லையே. சீடுன்ற பாருங்கள், ஃபென்ஸ் செய்யணும். ஃபென்ஸ் செய்யறதுக்கு நிறையவே ஸ்டிக் வேணும். நிறைய ஸ்டிக் எடுத்துப்போம். ஒரு ஃபென்ஸ் இவ்வளோ ஃபென்ஸ் செஞ்சால் போதும். ஒரு 1 2 3 3 கேட்டு போதும். ஓகே கைஸ், ஓகே கொஞ்சம் எடுத்தாச்சு. இதுவே போதும். இப்போ போயிட்டு வெளியே இது போடுவோம். இங்கே தான் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இங்கே 1 2 இங்கே கொஞ்சம் மாடு கோழி ஆடை தான் விட போகிறோம். இதில் நிறையா ஆடு ஃபார்ம், இங்கே நிறைய ஆடு வருது. அதாவது நிறையா ஆடு ரீஸ்பான் ஆகுது. அதுக்காக இங்கேயே நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் பெருசாகவே போடுவோம். ஓகே இருங்க எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 2 3 4. ஓகே மழை வேறு வந்துடுச்சு. இன்னும் 1 2 3 4
4 5 6 இங்கே கட்டுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து கட்ட போகிறேன். இந்த இடத்துல கரெக்டாக போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். இதை எப்படி இல்லை இன்னொன்று கூட பண்ணலாங்க. இருங்க கைஸ், நம்ம கொஞ்சம் சின்னதாகவே போட்டுருவோம். இந்த இடத்துல ஆடு போடுறதுக்கு அப்புறம் இடம் பத்தாது. நம்ம வந்து 4 கேப்ஸ் விட்டே போட்டுக்கோம். ஓகே 1 1 2 3 4 இங்கே போடுவோம். இங்கே போட்டுருவோம். ஓகே இங்கே தான் வந்து போட போகிறேன். ஓகே கைஸ், கரெக்டாக இங்கே போட்டுருவோம். மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. போட்டு இப்படி கொஞ்சம் போட்டு அப்புறம் இங்கே இந்த ஆக்ஸ் எடுத்து இதை வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டோன்னே இல்லை கைஸ், ஈக்குவலாகவே இல்லை, தப்பாக போட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே அன்ஈக்குவலாக இருக்குது. இல்லை அன்ஈக்குவலாக தான் கைஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த 5ன்னு சொன்னல 5 இதை போட்டுருவோம். என்ன கைஸ் இது இவ்வளோ தப்பாகுது, கரெக்டாக போடவே முடியல. இதை உடச்சிட்டு இங்கே போட்டுடலாம். இங்கே டக்கு டக்குன்னு போட்டு வந்துடுவோம். இங்கே 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 ஓகே போட்டாச்சா. இப்போ வந்து இதை உடச்சி விட்ருவோம். கரெக்டாக மிடில் உடச்சிருக்கோமா? ஓகே மிடில் உடச்சிட்டு இப்போ வந்து இந்த கேட், இந்த ஃபென்ஸ் கேட் இருக்குல்ல, இதை இங்கே எடுத்துகிட்டு இதை வந்துட்டு இதில் போட்டுருவோம். கோழின்னா உள்ளே போகுதியா? இது மாடுக்கானதுடா டே. ஓகே இங்கே போட்டுருவோம். இப்போ எண்ணலாம் 1 2 1 2 3 4 5. ஓகே 5 இங்கே வருது. இப்போ வந்து நான் இங்கே போடணும். இங்கே போட்டுருவோம். என்ன கைஸ் ஜாயின் ஆகுது? பரவாயில்ல விடுங்க, ஆகிட்டு போட்டோம். ஆனால் ஆகிட்டு போட்டோம். ஓகே விடுங்க, இப்படி வச்சிடலாம். இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று வீடா இப்படி ஒன்று. ஓகே இப்போ இங்கே இருந்து இங்கே ஒன்று 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 வச்சிடலாம். இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. இப்போ கோழிக்கு மட்டும் ஃபென்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போய்ட்டு ஃபென்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபென்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம். ஓகே ஃபென்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபென்ஸு செய்யணுமா? ஓகே செஞ்சிருவோம். வுட்டு இருக்குல்ல, வுட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வுட்டு இருக்குது. ஃபென்ஸு ஒரு 40 போதும் கைஸ், 42 இதுவே போதும். இதை போய்ட்டு வெளியே போட்டு வந்துடுவோம். டக்குன்னு வா, வெளியே வா. டக்குன்னு வந்துட்டு எங்கே போடலாம் இதை கோழின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி போடலாமான்னு பார்ப்போம். பின்னாடி இடம் சூட் ஆகுமான்னு தெரில. இங்கே ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல போடுவோமா? இங்கே கேப் இருக்கே, இந்த கேப் அடிக்கலாமா? சரி அடிப்போம். இங்கே போட்டுடலாம். இங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது, இங்கே போட்டுருவோம். இதை ஃபஸ்ட்டு அடைப்போம். ஃபுல்லாக போட்டு அடைச்சிட்டு இங்கே நம்ம வந்து கோழி ஃபார்மே போட்டுருவோம். இதை அடைச்சிடலாம். ஓகே இங்கே தான் கோழி ஃபார்ம் போட போகிறேன். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. தப்பாக போட்டான். இங்கே ஒன்று தப்பு. இருங்க இதை வந்து உடச்சிடலாம். உடச்சாச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் இங்கே ஒன்று போடு, இங்கே ஒன்று போடு. இருங்க இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஒன்று போடு, இன்னொன்று போடு. இங்கே ஒன்று 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 இங்கே ஒன்று. ஓகே ஃபைனலாக இங்கே ஒன்று போட்டுருவோம். இன்னொன்று போடணுமா? ஓகே இன்னொன்று போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து தான் கோழிக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து ஓகே விடுங்க, இங்கேயே கோழி போட்டுருவோம். என்ன பண்ணுறது, விடுங்க. பெருசாக பண்ணியாச்சு. ஓகே எல்லா இடத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னா படுத்துருவோம். நைட் ஆகிடுச்சா தெரில. இன்னும் வீட்டு வேறு வளரவே இல்லை. வளரட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டும். நான் போயிட்டு தூங்கிடுறேன். நைட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. தூங்குடா, பெட் இஸ் டூ ஃபார் அவே. ஓகே தூங்கிட்டான்.
காலைல எழுந்துச்சி பார்க்கலாம் அந்த வீட்டு வந்துடுச்சான்னு. காலைல ஆயிடுச்சு, இன்னும் மழை தான் பெஞ்சிட்ருக்கு. அங்கே பாருங்க எரியிறாங்க. இருங்க அவனுங்களை போயிட்டு அடிப்போம். டேய் சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. கோழி ஊந்துட போகிற, உன்னை தான் நான் எடுக்கணும். ஏய் ஊந்துச்சுடா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? இருங்க வீட்டு இந்த சீடை காட்டினா வந்துடும்னு நினைக்கிறேன் கோழி. இந்தா சீடு இந்தா இந்தா வா. இங்கே பாரு இங்கே வா கோழி, இந்தா இங்கே வா வா. கோழி வா. என்னங்க இது வரவே மாட்டேங்குது. வா வா வா. டே நீந்தி வா. அங்கே ஒரு கோழி இருக்குது கைஸ். இருங்க இதுவும் எடுத்துருவோம், இதையும் எடுத்துருவோம். 2 கோழியாக போய்ட்டு போட்டுடலாம். வா வா கோழி வா வா. அவ்வளோதான் சூப்பர். அங்கே ஒரு கோழி பார்த்தனே, இந்த கோழியும் எடுத்துடலாம். வா வா வா. சூப்பர் சூப்பர். 2 பேரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். புது வீடு. ஓகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். வேறு ஏதாவது கோழி இருந்தால் கூட கூட்டிகிட்டு வா, சூப்பராக இருக்கும், நிறைய பேரை வச்சுக்கலாம். இல்லை வேறு எதுவும். ஓகே இதையே போட்டுருவோம். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளே எடுத்து வா வா டக்குன்னு வா கோழி வா, ஸ்பீடாக வா. ஓகே இதெல்லாம் உடச்சி விட்ருங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே இப்போ கோழியை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டாச்சு. வெளியே வந்துடாத. நம்ம கோழிக்கு ஃபீட் பண்ணலாமா? வேணாம் விடுங்க, நம்மக்கிட்ட சீடு இருக்காது. அப்புறம் கோழிக்கு அப்புறமா ஃபீட் பண்ணிக்கலாம். உனக்கு என்னடா வீட்டாடா? இருங்க வீட்டையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். வீட்டு வளர்ந்துருச்சா? இது வீட்டு வளர்ந்துருச்சான்னு தெரிலையே, கன்ஃபார்மாக தெரில. அப்புறம் வெட்டினோன்னே வீட்டு வளராமல் இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் வளரட்டும். அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா அங்கே போயிட்டு வரலாம். வில்லேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். தூரமாக கொஞ்சம் அங்கே போவோம். மாடு ஓடு. இந்த மாடு வேணுங்க, நம்மளை கொன்றக்கூடாது. மாடை வச்சு தான் நம்ம இது பண்ணணும், கவு ஃபார்மு. இந்த மாடு இங்கேயே இருக்கட்டும். மாடு வர வரைக்கும் இங்கேயே இரு, அவனை அப்புறமா பிடிச்சி போட்டுக்கிறேன். இங்கே ஒரு மாடு இருக்குது, இதையும் பிடிச்சி போட்டுருவோம். டெசர்ட் டெம்பிள் கிடைக்குமான்னு தெரியல. டெசர்ட் டெம்பிள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இங்கே கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். ஓகே இங்கே எதுவும் டெசர்ட் டெம்பிள் மாதிரியே இல்லை. அக்கேஷியா வுட் இருக்குது பாருங்க, அங்கே தூரத்தில் இருக்குது பாரு, பார்த்தீங்களா? அதுதான் அக்கேஷியா வுட். அந்த வுட்டு பேர் அக்கேஷியா வுட்டு. ஸ்பீடாக போடா, ஸ்பீடாக போ, ஸ்பீடாக போ. ஸ்பீடு 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 போ, ஸ்பீடாக போ. இப்போதைக்கு எதுவுமே தெரியல டெசர்ட் டெம்பிள் இருக்கிற மாதிரி. டெசர்ட் டெம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே. ஆமாம் கைஸ், இங்கே டெசர்ட் டெம்பிள் இல்லை. ஓகே நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இங்கெல்லாம் நின்றுட்டுருக்கேன். இங்கே ரேபிட் இருக்குது, அங்கே ஏதோ கேவ் மாதிரி இருக்குது. இருங்க கைஸ் அங்கே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். கேவுன்னு நினைக்கிறேங்க. இந்த கேவுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம். ஒரு நாள் மைனிங் போகும்போது, அதாவது இப்போ என்ன பார்ட் 3 பண்ணுறோமா, பார்ட் 4 பார்ட் 5 அந்த மாதிரி வருவோம். இங்கே கேவுக்கு வரலாம். ஓகே நம்ம போயிட்டு வீட்டு வந்துருச்சான்னு பார்க்கலாம். வீட்டை போயிட்டு பார்த்துட்டு வருவோம். வீட்டு வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நம்ம கவுக்கு கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேங்க. ஓகே கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், ஒரு வீட்டு வளர்ந்துருச்சு. இதை போயிட்டு நம்ம கவுக்கு கொடுத்து வர வைப்போம். கவுவே இங்கே தானே சுற்றிட்டு இருந்தா. ஐயோ அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரிலையே. கவு இல்லைனா ஷீப் கிடச்சா கூட ஓகே. அங்கே பாருங்கள் ஷீப் இருக்குது, ஆனால் ஒன்று தான் இருக்குது. கூட வேறு யாராச்சும் கூப்பிட்டு வா. மாடு இருக்குது. என்னங்க 2 பேரும் வித்தியாசமாக இருக்காங்களே. இல்லை யாரை பிடிப்போம் ஃபஸ்ட்டு? ஒன்றுமே புரியலையே. பாருங்க யார் 2 பேர் வராங்களோ அவங்கள தான் நான் பிடிச்சிட்டு போவேன். யாராவது 2 பேரை கூப்பிட்டு வாங்க போங்க. இந்த லாமா அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கு. சரி ஏன் நம்ம ஒரு நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாமாவை காப்பாற்றி விட்டுருவாங்க. லாமா எஞ்சி வா வா. வா, இங்கேயே தான் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு 2 பேரையும் அடைச்சிட்டு வந்துடலாம். அடைச்சிட்டு அப்புறம் வேறு யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆடை அடைச்சிடலாம், இல்லை மாடை அடைச்சிருவோம். மாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. மாடை ஃபஸ்ட்டு அடைச்சிடலாம். வா மாடே, மாடு வா. மாடு நீ மட்டும் வா. ஆடு ஓடு. மாடு நீ மட்டும் வா, அப்புறமா நான் அவனை அடைச்சிருவேன். சரி நீ மாடு நீ உள்ளே கடை, நான் இப்போ ஆடை அடைச்சிட்டு வரேன். ஆடு வா. ஆடை இங்கே அடைச்சிடலாம். வா டக்குன்னு வா, டக்குன்னு வா. இப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கணும் ஃபுல்லாக. முடிடு. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியாக நம்ம 2த்தையும் அடைச்சாச்சு. ஆனால் நம்ம 2
இன்னொரு ஆடு கிடச்சா சூப்பராக இருக்கும். அதை வச்சு ப்ரீட் பண்ணலாம். நம்ம நிறையா ஆடை கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்கு நிறையா ஆடு வேணுமே. 2 ஆடு வேணும். அங்கே இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெள்ளை ஆடுன்னு பார்த்தோம். 2 ஆடு இருக்குது. 2 ஆடையும் கூப்பிட்டு போகலாம். வாடா டே டக்குன்னு வாடா. ஆடை கூட்டிகிட்டு நெக்ஸ்ட்டு மாடை கூட்டிகிட்டு அவ்வளோதான். அதோட வந்து முடிச்சுக்கலாம் இந்த பாட்டையும். டக்குன்னு வா வா. அங்கே என்னது கைஸ்? அது ஏதோ கோழி மாட்டிக்கிச்சு போல இருக்கு. சரி, இந்த ஆடை உள்ளே விட்டுடலாம். வா ஆடு வா. இதுங்க வேறு சண்டை போடுறாங்க. ஏய் என்னடா ஓட. இங்கே வா. ஆடு ஓடாத. வா ஆடு. இங்கே வா. வருது. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இதை மூடிட்டு நம்ம போயிடலாம். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ மாடு மட்டும் ஒன்றே மட்டும் எங்கேயாவது தேடி எடுத்துகிட்டு வரணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எடுத்துகிட்டு வந்துடலாம். மாடு இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கே தான் பொதுவாக நிறைய மாடு இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாடு கிடைச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மாடே இல்லையே கைஸ். நான் தேடிட்டேன், ஒரு மாடு கூட கிடைக்கல. தேடுவோம். இங்கே பாருங்கள், கேவ் உள்ள ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஒரு டார்ச். அயனுங்க வேறு லெவல். அயன் கிடைக்குது கேவ் உள்ள. வேறு லெவலுங்க. சும்மா வந்தேன் மேலோட்டமாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அயன் கிடைக்குது. 4 அயன். வேறு லெவலுங்க இந்த கேவ். கண்டிப்பாக இந்த கேவில் நான் மைனிங் வரேன். பார்ட் 4ல் மைனிங் தான் பண்ணலான் இருக்கேன். மைனிங் பார்ட் 4ல் வரேன். இந்த கேவில் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். அங்கே பாருங்கள் 8 அயனு போடு. 8 9 அயனு. வேறு லெவலுங்க. மாடை தேடி வந்து அயன் கிடைக்குது. பரவாயில்ல விடுங்க. 8 அயன் 9 அயன் கிடச்சிருக்கு. மேலே போயிடுவோம். நம்ம இது உடச்சிட்டு மேலே போயிடலாம். வேறு ஏதாவது அயன் ஏதாவது அயன் இருக்கா? அயன் இருக்குது, ஆனால் கூட சேர்ந்து ஜாம்பியும் இருக்குது. போடா போ செத்துருச்சு. ஓகேங்க, அயனை எடுப்போம் டக்குன்னு. ஸ்பைடர் வேறு இருக்குது. டக்குன்னு அயனை எடுத்துகிட்டு ஓடிடலாம். பார்க்காத ஸ்பைடர், பார்க்காத. இந்த அயனை டக்குன்னு எடுறா. டக்குன்னு எடு. கலெக்ட் பண்ணு. ஓகே வேறு எதுவும் இல்லைல்ல. அயன் ஓடு. டார்ச் எடுத்துப்போம். நம்ம இந்த கேவ் ஃபுல்லாக அயனாகவே இருக்கு. ஓகே, நோட் பண்ணி வச்சுப்போம். அடுத்த தடவை இந்த கேவுக்கு வரோம். நம்ம அயனை ஏங்க அயன் கொட்டி கிடக்குதுங்க. இந்த கேவ் வேறு லெவல் கேவ். இந்த கேவ் வேறு லெவலாக இல்லை வந்து 1.17 வெர்ஷனில் இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமான்னு எனக்கு தெரில. யார் அவன் முதுகில் அடிக்கிறான்? யார் அவன் முதுகில் குத்துனவன்? யார் அவன்? இவனாக இருப்பானா? க்ரீப்பராக இருப்பான்னு நினைக்கிறேன். வெடிச்சிருக்கான். க்ரீப்பராக இருப்பான் அப்போனா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துப்போம் நம்ம. வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதானே. ஓகே, இங்கே டார்ச் ஒன்று வச்சிடலாம். வேறு எதுனா இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே இதே எடுத்துக்குவோம். அயனு எவ்வளோ இருக்குது பாருங்கள். சும்மா நான் மாடை தேடி வந்தேன். உள்ளே உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ அயனு. சரி விடுங்க, இதுக்கப்புறம் போயிடுவோம். அயன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிடுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ கேவ். இது செம பெரிய கேவுன்னு நினைக்கிறேன். ஓடுறா டக்குன்னு ஓடுறா. கிடச்ச அயனை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடுறா. மாடை தேடி வந்ததுக்கு அயன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நல்லது. ஐயோ நைட் ஆகிடுச்சுங்க. டக்குன்னு ஓடுறா. ஸ்கெலிட்டனு. சாமி ஓடு. டக்குன்னு ஓடு. டக்குன்னு ஓடுறா. ஓடுறா. வேண்டா, இங்கே வந்து உட்காந்துருக்கான். அடிக்கிறாங்க. ஓடு டக்குன்னு ஓடு. உள்ளே ஓடிட்டான். அப்பா, வெளியே வந்தாச்சு. கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம படுத்துருவோம். தூங்கு டக்குன்னு தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சிட்டு எப்படியாவது நம்ம ஒரே ஒரு மாடை மட்டும் எடுத்துகிட்டு இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சிடுவோம். அந்த ஒரு மாடுக்காக நான் என்னென்னவோ பண்ண வேண்டியது இருக்கு. எரிங்கடா, நல்லா எரிஞ்சு சாவுங்கடா டே. இங்கே இன்னும் கொஞ்சம் வீட்டு இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது எடுத்து டே அடிக்காதடா டே. ஆனா டேய் சத்துறான். ஓகே, இங்கே க்ரீப்பரு. வெடிக்காத. வெடிச்சிட்டாங்க. போச்சுரா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் வந்து. ஓகேங்க, சரி பண்ணிட்டு மாடு கிடச்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டானே.
ஐயோ ஒரு மாடு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. அங்கே பாருங்க என் வீட்டுக்கு மேலே ஸ்பைடரு விளையாடிக்கிட்டு இருக்குது மேலே ஏறி. இது என் வீடா இல்லை ப்ளே கிரவுண்டானே தெரில. இது ஜாம்பிஸ்லாம் வந்து அசால்ட்டாக வந்து விளையாடுது. என்னங்க இது மாடே வர மாட்டேங்குது. சரி மாடே கிடைக்கல, கிடச்சிச்சுன்னா பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் வந்து மாடை வந்து உள்ளே பிடிச்சி போட்டேன். எப்படியோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கைஸ் மாடை பிடிச்சி போடுறதுக்கு. ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி போட்டேன். இப்போ நம்மளுக்கு நிறைய வீட்டு வேணும். மாடுக்கு ஃபீட் பண்ணலாம். நம்ம அந்த வீட்டை ஃபீட் பண்ணி மாடை ப்ரீட் பண்ண வைக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய வீட்டு எடுத்துப்போம். நம்ம ஃபார்மிங்லேருந்து நிறைய வீட்டு வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வில்லேஜுக்கெலாம் போயிட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து கேரட்டு பீட்ரூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் அப்புறம் அடுத்த போக போக பார்த்துக்கலாம் வில்லேஜெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் சீடு வச்சாச்சு. இப்போ ஃபீட் பண்ணலாமா? இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டை நம்ம இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடு, தண்ணியும் சாப்பிடு. குட்டி வரப்போகுது, மாட்டுக்குட்டி வந்துடுச்சு. மாட்டுக்குட்டிக்கும் ஃபீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஷீப்புக்கு நீ சாப்பிடு. இப்போ ஆட்டுக்குட்டி எங்கே காணும் வந்துடுச்சு. இதுக்கும் ஃபீட் பண்ணிடலாம். சரி இந்தா இன்னொன்று நீயே வச்சுக்கோ. ஓகே, இப்போ கோழிக்கு பண்ணலாம். கோழி இந்தா தெரியாமல் அடிச்சிட்டேன் கைஸ். வா கோழி வா. அது வேறு பயந்து போய் அங்கே உட்காந்துக்குச்சு. வா கொடுக்குறேன், வா சீடு கொடுக்குறேன் வா. இப்போ கோழி குட்டி வந்துடுச்சு கைஸ். தள்ளாதராடே. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஓகே, வர பாட்டிலலாம் இந்த மாதிரி நிறைய ஃபார்மிங் பண்ணி நிறைய பெருசாக நம்ம இடத்த ஆக்கி ஸ்டாண்ட் அப்படியே திரும்பி பார்ப்போம். அப்படியே வீடெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். அப்படி இருக்கும், அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க கைஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை சைஃபுல் கிங். பாய் கைஸ், பாய். ஓகே, இந்த மாடு ஃபார்மிங் அப்புறம் வந்து இந்த ஃபுட் ஃபார்மிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.